ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் வந்து முளைப்பாரி வச்சு தான் எடுத்து திருவிழாவுக்காக முளைப்பாரி வச்சு எடுத்தோம். அதை நாங்கள் எப்படி எடுத்தோங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க. முளைப்பாரி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பாலி சட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த எருவு மண் எல்லாம் வச்சு அதை கலந்து எல்லாமே வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அதை எடுத்து கோவிலுக்கு தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். கோவிலில் வச்சு தான் நாங்கள் அந்த முத்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பாலி முத்து, அதை வச்சு தான் கோவில்லேருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனோம். இப்போ பார்த்திங்கன்னா, அன்றைக்கே நான் என்ன செஞ்சேன்னா, இந்த தீமிதி திருவிழாங்கிறதுக்காக மாலை போட்டிருந்தேன். அது அன்றைக்கே மாலை போட்டுட்டேன். மாலை போட்டுட்டு அந்த முத்தெல்லாம் நாங்கள் அந்த பாலியில் எப்படி வச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் பாலி சட்டியில் முத்தெல்லாம் வச்சு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டில் வந்து எங்கள் பெரியம்மா தான் அது அவங்களோட பாதுகாப்பில் தான் அது எல்லாமே வளர்த்து எடுத்தாங்க. நான் வந்து அதெல்லாம் வளர்க்குறது அதெல்லாம் காட்ட முடியல உங்களுக்கு, நான் வீடியோ எடுக்கலை. பார்த்திங்கன்னா, நான் வளர்ந்த பிறகு தான் நான் எடுத்த வீடியோ தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். எல்லாமே எங்கள் பெரியம்மா தான் அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது வளர்ந்து வந்திருக்குன்னு. அது நான் என்னென்ன வளர்த்தோம், என்னென்ன விதை முத்து, இந்த முத்து வச்சோம்ல இந்த பாலிக்கு சட்டிக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வாங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்க முளைப்பாரியில் வந்து நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மொச்சப்பயிறு பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. கிட்ட கொண்டா இந்த இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் காட்டு. இதில் வந்து தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து தட்டை. இது பச்சை பயிறு, கேழ்வரகு. இது வந்து கேழ்வரகு, க்ளோஸில் காட்டு. கேழ்வரகு அது வேறு வாய்ஸ் கொடுத்துட்டு இங்கே கிட்ட வா. இது பச்சை பயிறு, இது வந்து பச்சை பயிரில் வச்சுருக்குறோம். இதுவும் வந்து கேழ்வரகு தான். கொஞ்சம் க்ளோஸில் வா, கிட்ட வா. இது வந்து கேழ்வரகு தான். இதெல்லாம் பச்சை பயிர் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே மொச்சை நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து இது என்ன தெரியுமா? இதா காராமணி. என்ன இது? சட்டப்பயிர்னு சொல்லுவாங்களா? சட்டப்பயிறு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மாவோட உழைப்பு தான். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் மெனக்கட்டு எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் டெய்லியும் இதுக்கு பூஜை பண்ணணும். நம்ம எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளும் நம்ம வந்து டே நைட்டு இதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் அந்த பாலி வந்து எடுத்து அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் அவங்க தனியாக ஒரு இடத்துல அதுக்காக செட் பண்ணி எல்லாமே வச்சு அதை வளர்த்து எடுத்தாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேளம் வைக்கிறது, பெரியாச்சி வரும், கரகம் வரும், நிறையா அந்த மைக் செட் வச்சு நிறைய பாடல் ஆடல் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போனது அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த டான்ஸ் ஆடினது எல்லாமே உங்களுக்கு நான் அதை காட்ட முடியல வீடியோவில், அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்காக கும்மியெல்லாம் அடித்து தான் அதை எடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. என்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது, அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது, கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இடையில உள்ள வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம். இப்போ கோயிலில் வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே அம்பாள் வந்து வெளியில் கொண்டாந்து வச்சுருப்பாங்க. வெளியில் வச்சு அந்த அம்பாளை சுற்றி அந்த பாலியை வைப்போம். பாலியை வச்சு தான் அம்பாள் கும்மி அடித்து செம்ம சூப்பராக நல்லா ஜாலியாக அதை
நல்லா செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் எடுக்கிற திருவிழா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பாலி எடுத்துகிட்டு வந்து அம்பாள்கிட்ட வச்சு கும்மி அடித்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.